கொல்லிமலை. இங்க பல அமானுஷங்கள் நடந்திருக்கிறதா உள்ளூர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அவங்க எதனால் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை வந்து நம்ம உடம்புல பட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த கொல்லிமலையே அதிசயம். அந்த கொல்லிமலையோட பெரிய அதிசயமே கொல்லிப்பாவை அப்படின்னா அந்த கடவுளை பார்க்க போகும்போது எவ்வளோ தூரம் நமக்குள்ள ஒரு மிரட்சி இருக்கும். இரவு நேரத்துல ஒரு விசித்திரமான சத்தம் எழறதா கூட சில பேர் சொன்னாங்க. என்ன இந்த அறிவியல் உலகத்துல இதெல்லாம் நடக்குமா என்ன? கொல்லிமலை கடல் மட்டத்துல இருந்து 1200 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்கிறதா இந்த மலை. இந்த மலையை நீங்க அடையணும்னா 70 கொண்டை ஊசி வளைவுகளை கிராஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீண்ட நெடிய பயணம் தான், வளைஞ்சு போற பயணம் தான் இந்த கொல்லிமலை பயணம். இது நாமக்கல் டவுன்ல இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க மலை. இதோட ஒட்டுமொத்த பரப்பளவை பத்தி சொல்லணும்னா 383 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதோட ஏத்த மட்டும் எவ்வளோ தெரியுமா? 1300 மீட்டர்ஸ், அதாவது 4300 அடி. இந்த கொல்லிமலையில் வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட எண்ணிக்கைன்னு சொல்றதா இருந்தா 2001 கணக்கெடுப்பின்படி 1,00,000 பேருக்கு மேலே இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த கொல்லிமலைக்கு வேட்டக்கார மலை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. நம்ம சேலத்தோட தம்மம்பட்டி இருக்குல்ல, அது வரைக்கும் நீண்ட நெடிய மலை தான் இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க வன பத்ரகாளி கோயிலை நாங்கள் பார்த்தோம். ஏன்னா எங்களோட கொல்லிமலை பயணத்தோட ஆரம்பமே இந்த கோயிலில் இருந்து தான் அமைஞ்சிருந்துச்சு. ஒட்டுமொத்த கொல்லிமலை கோயில்களையும் ஒரே இடத்துல பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வரணும். ஏன்னா கொல்லிமலை மேலே இருக்க பல தெய்வங்களை நீங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியும். இந்த வனபத்ரகாளி கோயிலில் பரம்பரையாக அருள்வாக்கு சொல்லிட்டு வராரு ஒரு நபர், தீபன்னு சொல்லிட்டு. இவரை சந்திக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிது. அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட தெய்வீக அனுபவங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க கேட்க உங்களையே மறந்துடுவீங்க, மலைச்சு போயிடுவீங்க. இந்த வனபத்ரகாளி கோயில்ல நாம ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தம்பியை பார்த்தோம். அந்த தம்பி இங்க லோக்கல்ல வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தர் தான். அவர்கிட்ட நாங்க கேட்டோம், இங்க ஏதாவது அமானுஷ அனுபவங்கள் எதாவது உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இந்த கொல்லிமலைக்கு வரோன்ற விஷயத்த சொல்லி சில அறிஞர்கள்கிட்ட பேசும்போதே அவங்க எங்ககிட்ட சொன்னது, தம்பி அங்கே அமானுஷ அனுபவங்கள் நிறைய கிடைக்கும்ப்பா, அங்கே இருக்க மக்கள்கிட்ட பேசுங்க, நிறைய விஷயம் தெரியும்னு சொன்னாங்க. அதனால தான் இவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். இவர் சொன்னார் பாருங்க சில விஷயங்கள். இந்த தம்பி, அதாவது கருப்பு உருவம் ஒன்று தன்னை பயம்படுத்தினதை பற்றி அவர் அவ்வளோதோ சொன்னார். அதை கேட்கும் போது நாங்களே ஆடி போயிட்டோம். இன்ஃபேக்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு அந்த பயம் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. உச்சி வெயில் மதியான நேரத்தில் கேட்குறோம் அந்த கதைகளை, அப்போவே எங்களுக்கு இவ்வளோ பயம்னாக்கா இரவு நேரத்தில் கேட்டிருந்தா யோசிச்சு பாருங்களேன். இங்கே பல அமானுஷங்கள் நடந்திருக்கிறதா உள்ளூர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. இரவோடு இரவா சில பழங்குடியினர் மறைகிறாங்க அப்படின்னு கூட ஒரு சிலர் சொன்னதை நம்மளை வியப்பில் ஆழ்த்திருச்சு. எப்படி மறைவாங்க? அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லையே. இரவு நேரத்தில் இரவோடு இரவா இருக்காங்கனாக்கா புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் மறையிறாங்க அப்படின்னா புரியலையேன்னு கேட்டோம். இதை சார்ந்து பல விஷயங்கள் அவங்க சொல்லும் போது அது இன்னும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. கொல்லிமலை வரைக்கும் வந்துட்டோம், இங்கே வாத்து இறைச்சி சாப்பிடாம போனால் எப்படிங்க? இங்கே லோக்கல் எல்லாருமே சொன்னாங்க, தம்பி வாத்து இறைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குன்னு. அதனால் அதையும் ட்ரை பண்ண போனோம். கொல்லிமலையில் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாத்துக்கள் சிலதை எடுத்து வயிற்றுக்குள்ளே போடணும்னு ஆசைப்பட்டோம். அதையும் வெற்றிகரமாக பண்ணி முடித்தோம். ஒரு வெட்டு வெட்டணும், சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டு. இதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து போன அந்த கொல்லிமலை. இல்லை கொல்லி மலைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு லேயர் பை லேயராக ஒவ்வொரு மலையாக பிரிஞ்சு கிடந்ததை பார்க்குறப்ப இந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு பெரிய டவுட்டே வந்துருச்சு. அவ்வளோ ஒரு ரம்யமான காட்சியாக அது அமைஞ்சிருந்துச்சு. கொல்லிமலை இந்த பெயருக்கான காரணத்தை பற்றி யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இதுக்கு 3 காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் ஒரு பெயர் காரணம், உயிர்களை கொல்ற ஜூர் அப்படின்ற அசுரன் இந்த காட்டுக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுது. இதனால தான் இதுக்கு கொல்லிமலை பெயர் வந்ததாகவும். 2வது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலையை கடக்கிறதுக்குள்ள இந்த மலையை உங்களை சாகடிச்சிடும். இந்த பாயிண்ட்ல ஆரம்பித்து இன்னொரு எண்டு பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளே உங்கள் உயிர் போயிடும். இந்த அளவுக்கு உயிர்களை கொல்ற மலை தான் இந்த கொல்லிமலைன்னு சொல்கிறாங்க. 3வது காரணம் என்ன சொல்கிறாங்க, கொல்லிப்பாவை, அதாவது 8 கை அம்மன்னு சொல்லுவாங்க. இந்த வனத்தை காக்கிற தேவதையே அந்த பாவை தான். இதனால தான் கொல்லிப்பாவை தெய்வத்தை குறிப்பிட்டு இந்த மலைக்கே கொல்லிமலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த கொல்லிப்பாவையை தரிசிக்கிறதுக்காகவே உலகம் முழுக்க இருந்து பல பக்தர்கள் படையெடுத்து வராங்களாம். இதை பல பேர் சொன்னாங்க.
நாங்கள் இதை நம்பலை. சரி நேரில் போய் பார்ப்போமேனு கிளம்பி போனோங்க. நேரில் சில விஷயங்கள் பார்த்தோம், மிரண்டோம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா இந்த கொல்லிமலையே அதிசயம். அந்த கொல்லிமலையோட பெரிய அதிசயமே கொல்லிப்பாவை அப்படின்னா அந்த கடவுளை பார்க்க போகும்போது எவ்வளோ தூரம் நமக்குள்ள ஒரு மிரட்சி இருக்கும். இந்த கொல்லிப்பாவை தரிசனம் இருக்குல்ல, அது அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிடாதான். ஏன்னா இந்த கொல்லிப்பாவை தரிசனம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிருமா என்ன? இந்த தாயை நோக்கிய எங்களோட பயணம் தொடர்ந்துச்சு. ஏன்னா நாங்கள் பேக் அடிக்கவே இல்லை, அந்த தாயை நோக்கி தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த நடைப்பயணத்தினப்ப மலர் மஞ்சுளா அவர்கள்கிட்ட பல விஷயங்கள் இந்த கோயிலை பற்றி கேட்டோம். இவங்க ஒரு பெரிய ஆன்மீக ஆய்வாளர்ன்றதுனால தான் இந்த கோயிலை பற்றி அவ்வளோ விஷயங்கள் கேட்டோம். இவங்களும் பல வருஷங்களாக இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட நாங்கள் இந்த கோயிலை பற்றி கேட்டு தெரிஞ்சிக்க ஒரு மாதிரி எங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்களோ எண்ண ஓட்டங்களாக மாற ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த கோயிலை பற்றி நாங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயம் ஒன்று, ஆனால் இவங்க சொல்லும் போது அது எங்களுக்குள்ள ஒரு புரிதலை ஏற்படுத்திச்சு பாருங்க, அது வேற மாதிரி இருந்துச்சு. இந்த கொல்லிமலையில் இரவு நேரத்தில் ஒரு விசித்திரமான சத்தம் எழறதா கூட சில பேர் சொன்னாங்க. இந்த மலையில் நாங்கள் காலடி எடுத்து வச்சதுமே இந்த விஷயத்தை தான் பல பேர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணோம். என்ன இந்த அறிவியல் உலகத்தில் இதெல்லாம் நடக்குமா என்ன? அதுவும் பல கிலோமீட்டர்ஸ் தொலைவுக்கு அந்த சத்தம் கேட்கறதா சொல்கிறாங்களே, அதுவும் கொல்லிப்பாவையே சிரிக்கிற சத்தம்லாம் சொன்னாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணோம், ஆனால் எங்களால் ஓரளவுக்கு மட்டும்தான் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடிஞ்சது. பெரும்பாலும் எங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க அனுமதி கிடைக்கலையோ என்னவோ, தெரிஞ்சிக்க முடியாமையே போயிடுச்சு. இந்த கொல்லிப்பாவை கோயிலில் பல வகையான வினோத வழிபாட்டு சடங்குகள் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்பட்டு இருக்கு. கொல்லிப்பாவை சங்க இலக்கியத்தின்படி பார்த்தீங்கன்னா மயக்கிற பெண் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அழகால மயக்கி கொள்ற தெய்வம் அப்படின்னும் பக்தர்கள் இன்னும் ஆழமா நம்புறாங்க. ஆனா இந்த சிலையை பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகா ஒரு உண்மையான பெண் தெய்வம் நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படி வடிவமைச்சிருக்காங்க. இது எல்லாத்த பத்தியும் நாங்க இன்னும் டீட்டெயிலா கேட்டு நிறைய விஷயங்களை தெளிவடைஞ்சிட்டோம். இந்த கொல்லிமலை வரலாற்று குறிப்புகள்ல இடம் பிடிச்சிருக்கு. அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, புறநானூறு, ஐங்குறுநூறுன்னு இத்தனை வரலாற்று குறிப்புகள்ல கொல்லிமலையை நம்ம பார்க்க முடியுது. ஆனா கொல்லிமலைன்ற அந்த பெயர் இருக்குல்ல, இது மட்டும் மாறி மருவி வந்திருக்கும். அதுதான் வித்தியாசம். சங்க காலத்துல கொல்லிமலையை பத்தி பாடினவங்களே இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அரசியல் கிழார், இளங்கீரனார், ஔவையார், கல்லாடனார், குறுங்கோழியூர் கிழார், தாயங்கண்ணனார், பரணர், பெருங்குன்றூர் கிழார், பெருஞ்சித்திரனார், மதுரை அளக்கர் ஞாழலார் மகனார் மல்லனார். இந்த கொல்லிமலையை ஆண்ட அரசர்கள்னு எடுத்துக்கிட்டா பெருஞ்சேரல் இரும்புரை அப்படின்ற அரசர், இவரை தாண்டி பொறையன், வானவன், அதியமான், ஓரி, இந்த அரசர்கள்ல நாம ரொம்ப முக்கியமா ஃபில்டர் பண்ணி தனியா எடுக்க போறது ஓரியை பத்தி தான். கடையெழு வள்ளல்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சங்க காலத்துல கொடைத்திறன்ல சிறந்த 7 பேரை தான் கடையெழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தவர், காரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவலருக்கு வரையாது கொடுக்குறவர், அதாவது அளவே பார்க்க மாட்டாராமா, எல்லாத்தையும் கொடுத்துருவாரா யாராவது கேட்டாங்கன்னா, கர்ணன் மாதிரி. அதியமான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தது இவர் தான். பேகன் மயிலுக்கு போர்வ தந்தவர். ஆய் நீல நாக கலிங்கத்த குற்றாலநாதருக்கு கொடுத்தவர். நள்ளி நட்புக்காக தேடி வந்து உதவி செய்கிறவர். நண்பரோட வாழ்க்கைக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இந்த லிஸ்ட்ல கடைசியாக வர்றவர் தான் ஓரி. தன்னோட குறும்பொறை நாட்டையே கொடையா கொடுத்தவர். ஒரு அரசருக்கான அடையாளமே நாடு தான். அந்த நாட்டையே ஒருத்தர் கொடையா கொடுத்துருக்காருன்னா அவர் தான் ஓரி. இந்த கொல்லிமலையோட நாயகனே இந்த ஓரி தான். ஓரி அப்படி இல்லைன்னா வல்வில் ஓரி அப்படின்னு அழைப்பாங்க இவரை. கொல்லிமலை ஆண்ட முக்கியமான மன்னர் இவர். இவரோட பராக்கிரமத்தை பற்றி சொல்லணும்னா ஒரே அம்புல 4 விலங்குகளையும் வீழ்த்தக்கூடிய பெரும் சக்தி படைச்சவரா இந்த ஓரி திகழ்ந்திருக்காரு. திறமை மூலமான சக்தி அது, தெய்வீக சக்தி கிடையாது. அதாவது சிங்கம், கரடி, மான், காட்டுப்பன்றின்னு இந்த 4 விலங்குகளை டார்கெட்ஸாக அவர் செட் பண்ணிட்டார் அப்படின்னா ஒரே அம்புல 4த்தையும் ஒரே நேரத்தில் வீழ்த்து வரான். எப்பேற்பட்ட விஷயம் இது! எங்கேயும் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. பாகுபலி படத்தில் 3 அம்புகளை வச்சு டார்கெட்ஸ் அடிப்பாங்களே, கிட்டத்தட்ட இங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் அங்கே படத்தில் போயிருக்கு போல இருக்கு. இந்த ஓரி மன்னரோட சிலை கொல்லிமலைக்குள்ளே இன்னும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த சிலைக்கான தலையை பற்றியும் சில கதைகள்லாம் சொன்னாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எங்களுக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு. அசுரரை அழிக்கிறதுக்காக விஸ்வகர்மா செஞ்ச பெண் சிலை தான் இந்த கொல்லிப்பாவை கோயிலில் இருக்க சிலைன்னு பல பேர் ஆழமாக நம்புகிறாங்க. எல்லா சிலைகளுக்கும் அவ்வளோ லேஸில் உயிரோட்டம் கிடச்சிடாது. ஆனால் கொல்லித்தாய் சிலைக்கு உயிரோட்டம் அப்படின்றது அப்படி இருக்கும். கற்சிலை மாதிரியே இருக்காது. உயிரோடு ஒரு பெண் அங்கே நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அதுவும்
நீங்கள் எங்கே இருந்தாலும் அவரோட கண்கள் உங்களையே பார்க்குற மாதிரி ஒரு தோரணை ஒன்று ஏற்படும் பாருங்க. அதுதான் இங்கே ஹைலைட்டு. எல்லா சிலைகளுக்கும் இந்த பெருமை கிடைச்சிருமா? ஏன்னா இந்த சிலையை செஞ்சது விஸ்வகர்மான்னு கருதப்படுதுல, அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதனால தான் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் இந்த சிலைக்கு நடக்கிறதா எடுத்துக்க முடியும். விஸ்வகர்மா சாதாரண ஒருத்தராங்க, சிவபெருமானோட திரிசூலத்தை பண்ணி கொடுத்த ஒரு ஆயுதமா. அப்பேற்பட்ட உருவாக்கின சிலை இதுனா சாதாரண விஷயமா இது? இந்த பூமியில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரேரான அரிய மூலிகைகள் இருக்குல்ல, அதோட தாயகமே இந்த கொல்லிமலை தான். அதனால தான் இதுக்கு மூலிகைகளின் ராணி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த மலையில மூலிகை இல்லை, மூலிகைகளில் தான் ஒட்டுமொத்த மலையுமே புதஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு எங்கே நீங்கள் இந்த மலையில சுவாசிச்சாலும் மூலிகையோட சுவாசம் மட்டும்தான் உங்கள் மூக்கில் ஏறும். இதனால தான் கொல்லிமலை வந்தாலே உடல் சீராகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடலோட செயல்பாடுகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சீராக போகுன்ற விஷயத்தையும் இங்கே வந்துட்டு போன பல பேரை சொல்கிறாங்க. இதுக்கு காரணமே இங்கே அந்தளவுக்கு இருக்க மூலிகைகளோட அரிய வாசனையை நாம் நுகர நேரிடுறது தான்.